சாரேகாமா கார்வாம். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. ரொம்ப வாரம் கழிச்சு என்னுடைய குரலை கேட்குறீங்க. சரி, இது எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோவை உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு யாரை பற்றி என்னென்ன பாடல்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். அதாவது ஒரு காலகட்டங்களில் எஸ்பிபி சார் ரொம்ப ஒரு ப்ரிடாமினண்ட்டான ஒரு பெர்ஃபார்மர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடல்கள். எந்த இசையமைப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக அவங்க கிட்ட பாடாமல் இருந்திருக்கவே முடியாது. நிறைய பாடல்கள் எஸ்பிபி சார் நம்ம திரையுலகுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு பிரேக்கில் கிட்டத்தட்ட இவர், அதாவது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அந்த நபர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி மியூசிக் கம்போசர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட பாடியிருக்கிறாரு. அவருடைய குரலும் சரி, எந்த ஒரு ஹீரோக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூட் ஆகக்கூடிய ஒரு வாய்ஸ். அவர் படித்தது என்னவோ இன்ஜினியரிங்காக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அப்படி ஒரு காலகட்டங்களில் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்த காரணத்தினால இசை மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே படிப்படியாக உயர்ந்தார். அவர் யாருங்க அப்படின்னா, இப்போ கூட இந்த செகண்ட் கூட யாரு கூப்பிட்டாலும் போய் பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு பாடலை ரெண்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிங்கர். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி இருக்க போது. அப்படி யாரு தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்நாடிக்கும் பியூட்டிஃபுல்லாக பாடுவார், ரஹ்மான் சார் பாட்டும் பாடுவார், ராஜா சார் பாட்டு பாடுவார், யுவன் சங்கர் ராஜா பாட்டு பாடுவார். நிறைய பேர்கிட்ட பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸும் வாங்கி நிறைய ஷோஸ்க்கு ஜட்ஜ் எல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு மென்டாராக இருந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பான ஒரு விருந்தினர் இன்னைக்கு. அவர் யாருங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். அடுத்த 3 பாடல்கள் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற க்ளூ. வாலி அவர்களுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிச்சரன், யுவன் சங்கர் ராஜா இவங்க பாடிய தொட்டால் பூமலரும் இந்த படத்துல இருந்த அரபு நாடு இந்த பாடலை தொடர்ந்து வாலி அவர்களுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக வைகாசி நிலவே இந்த பாடலையும் தொடர்ந்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கிரீஷ் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் மானசி பாடிய மரினா படத்துக்காக காதல் இந்த பாடலை கேளுங்க. இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியின் ஸ்பெஷலான ஒரு சிங்கர் யாருன்றதை நீங்கள் இந்த 3 பாடல்களையே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்கலனா ஸ்டே டியூன்ட். पर्दे में देखो वहाँ एक हंसी कमल है, उर्दू के शायर गलीब की वो कोई गजल है. ला 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 मुगतियप्पो மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. என் கண்மணி காதோடு சொல் உன் முகவரியோ, என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முதல் வரி. முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ, உருது கவிஞன் ஓமர் கயாமின் கவிதையா. ஹே 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 ஹே. உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே, உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் கொட்டு சொல்லுதே. என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ, எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி புரிஞ்சுக்கோ. கால் கொலுசு தான் கல கலக்குது, கையின் வளையல் காது குளிர கானம் பாட. மூடி வைக்காதே எனது நெஞ்சத்தில்
போகும் கோஷா வேஷம் பேஷா பொருந்துதே பெண்ணழகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே வெண்ணிலவின் தேகம் மூடும் மேகம் விலகுமா வண்ண உடல் யாவும் காணும் யோகம் வாய்க்குமா கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழி நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ ஒரு துக்கவிஞன் ஒமர் கயாமின் கவிதையா நீ முதல்வரி வைகாசி நிலவே வைகாசி நிலவே மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய்ப்பூசி வைத்திருப்பதென்ன வைகாசி நிலவே வைகாசி நிலவே மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய்ப்பூசி வைத்திருப்பதென்ன விழ தப்பான எண்ணம் நெஞ்சில் ததும்பிடுதே கண்ணாணி பொறு கட்டுக்குள் இரு காதல் கை கூடட்டும் இதோ எனக்காக விரிந்தது இதழ் எடுக்க வந்தேனே கனி எதற்காக கனிந்தது கடித்திடத்தானே ஓ காலம் நேரம் பார்த்து கொண்டா காற்றும் பூவும் காதல் செய்யும் வைகாசி நிலவே வைகாசி நிலவே மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் பொய்ப்பூசி வைத்திருப்பதென்ன வெட்டத்தை உடைத்தாய் கைக்குள்ளே அடைத்தாய்
சொல்ல நீ என்னை மெல்ல தீண்டி தீவாய்க்கிறாய். அனல் கொதித்தாலும் அணைத்திடும் புனல் அருகினில் உண்டு. நனை நெருப்பாக இரு கையில் என்னை தவிப்பது கண்டு மோகத்தையும் தேகத்தையும் தீர்த்தம் வார்த்து தீராதம்மா. வைகாசி நிலவே வைகாசி நிலவே மைப்பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய்ப்பூசி வைத்திருப்பதென்ன? வெட்டத்தை உடைத்தாய் கைக்குள்ளே அடைத்தாய் தண்ணீரை உற்று குளிந்திட நான் தள்ளாடி தத்தளிக்கும் நிறம். உன் விழியில் இரண்டு விலங்கு இருக்கு. அன்பினி போட்டாய் அடிமை எனக்கு என் ஜீவன் வாழும் வரை. என் செவன் நாளும் நிலை என் ஜீவன் வாழும் வரை. என் செவன் நாளும் நிலை. இந்த வார சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் பாடகர் ஹரிச்சரன் ஸ்பெஷல். காதல் ஒரு தேவதையின் கனவா, தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா. காதல் நம்மை தூக்கிச் செல்லும் சிறகா, காலடியில் சறுக்கிடும் சருகா. காதல் கன்றெண்டும் சந்தித்து பேசும் மொழியா, எல்லை காணாத ஊருக்கு போகும் வழியா. காதல் ஓயாமல் வாயாடும் மலை கடலா, எல்லை மௌனத்தில் தண்டிக்கும் சிறை கதவா. காதல் ஒரு தேவதையின் கனவா, தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா. புனல் தரும் மழையா, பயம் தரும் புயலா, இந்த காதல் பணம் தரும் அகிலா, மறைந்திடும் திகிலா, மாயம் தானா. காதல் மின்னலை துகளா, மிரட்டிடும் இருளா, மாயவன் செயலா. இந்த காதல் மலர்களின் திடலா, முட்களின் தொடலா, காயம் தானா. காதல் அலையா, வெறும் காட்சி பிழையா, இல்லை கங்கையிலே பொங்கி வரும் தண்ணீர் இதுவா. தூண்டில் வலையா, நெஞ்சை தாக்கும் கொலையா, இறந்தும் வாழ வைக்கும் மருந்தா விருந்தா. காதல் ஒரு தேவதையின் கனவா, தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா. காதல் நம்மை தூக்கிச் செல்லும் சிறகா, காலடியில் சறுக்கிடும் சருகா. கனவா, தவங்களின் தவமா, வரங்களின் வரமா, இந்த காதல் கடவுளின் இனமா, அசுரனின் குணமா, விடைகள் இல்லை. காதல் பிறவியின் பயனா, துரத்திடும் கடனா, உடறிடும் திறனா, இந்த காதல் இம்சையின் மகனா, ரசித்திடும் முரணா, சொல்வாரில்லை. தூக்கத்தடையா, உயிர் வாங்கும் கடையா, இது
ராட்சசியின் நினைவா காதல் நம்மை தூக்கிச் செல்லும் சிறகா காலடியில் சறுக்கிடும் சருகா காதல் கன்றெண்டும் சந்தித்து பேசும் மொழியா இல்லை காணாத ஊருக்கு போகும் வழியா காதல் ஓயாமல் வாயாடும் மலை கடலா இல்லை மௌனத்தில் தண்டிக்கும் சீரை கதவா காதல் ஒரு தேவதையின் கனவா தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா. பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி. இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் யாருன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட்ஸ் நான் தான் அந்த பியூட்டிஃபுல் வாய்ஸ் சிங்கர் ஹரிச்சரன். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி இருக்க போகுது. மறக்காம அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சரிகமா தமிழுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பியூட்டிஃபுல் ஷோஸ் ஆர் கமிங். ஸோ இன்னைக்கு ஹரிச்சரன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அழகாக கர்நாடக இசையில் பாடக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேசிக்லி அவர் வந்து ஒரு மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்தே தான் வந்திருக்காரு. பாலக்காடு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி. ஸோ ஜென்ரலாக வந்து கேரளா பீப்புள் ரொம்ப அழகாக பாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் PS கணபதி அவர்கள் வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஒரு ஆர்கனைசராக இருந்தார். அதாவது மைக்லஸ் கர்நாடிக் கான்சர்ட்ஸ், அதாவது 60களில் ஆலாப்பனா அப்படின்ற இந்த பேரில் வந்து நிறைய கர்நாடிக் கான்சர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு இன்னொரு ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது. ஹரிச்சரன் அவர்களுடைய அப்பா வந்து AIRல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் B கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற கூடிய AIRல கிடச்சிது. இதுக்கப்புறமா வந்து நிறைய பாடல்கள் கற்றுட்டு இருந்தார். ஃபேமிலியே ரொம்ப மியூசிக்கல் ஃபேமிலி அப்படின்றதுனால ஹரிச்சரன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கர்நாடக இசையில். ஜென்ரலாக வந்து பாடல் கற்றுக்கிறவங்க நிறைய பேர் வந்து கர்நாடக இசை தான் பேஸான ஒரு விஷயமாக கற்றுப்பாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மராக அப்போவே திகழ்ந்திருக்காரு ஹரிச்சரன் அவர்கள். சரி, ஹரிச்சரன் அவர்கள் வந்து நிறைய கர்நாடிக்கல் கான்சர்ட்ஸ் பாடியிருந்தாலும் அவருக்கு கிடைத்த முதல் ஆப்பர்ச்சுனிட்டி யார், எந்த மியூசிக் டைரக்டர் எந்த திரைப்படத்திற்காக கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் GV பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் சைந்தவி அவங்க பாடிய நிமிர்ந்து நில் இந்த திரைப்படத்திற்காக நெகிழி நில் இந்த பாடலை தொடர்ந்து ராம் சிவா அவர்களுடைய வரிகளில் பிரபாகர் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் அவர்கள் பாடிய சொல்லத்தான் நினைத்தேன் இந்த படத்திலிருந்து ஓ நெஞ்சமே இந்த பாடலையும் தொடர்ந்து நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் ஜோஷ்வா ஸ்ரீதர் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் பாடிய பறந்து செல்லவா இந்த திரைப்படத்திலிருந்து யாருமே தனியாய் இந்த பாடலை கேட்க போறீங்க. only on சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. இன்றைய நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சிங்கர் ஹரிச்சரன் அவர்களுடைய பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய தகவல்களும் உங்ககிட்ட நான் பரிமாறிட்டு இருக்கேன். அண்ட் முக்கியமாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உனை விலகி போனவள் நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறேன். அணையும் பிரி தூண்டிட ஒளி மீண்டிட என்னை தீண்டிட உயிரே இவளின் துயர் தீர்த்திட வழி சேர்த்திட விரல் கோர்த்திட உயிரே. நாலாபுறமும் நாலாயிரம் நீ ஆனாலும் உன்னை ஏன் தேடினே. நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உனை விலகி போனவள் நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறேன். பவழப்பாறை படலம் போல மனதில் நிறைந்தாய். இமைகள் மூடி திறக்கும் முன்னே எதனால் மறைந்தாய். உண்மையில் உண்மையில் என் காதலை பிரிந்தேன். இன்மையில் உன் தன்மையை அறிந்தேன்.
நெகிழியினில் நெஞ்சம் என்றாய், நெருப்பை ஏன் கேட்கிறாய்? நெருஞ்சி முல்லை போலே நின்றேன், நெருங்கி வர பார்க்கிறாய். உலகம் அறியா குழந்தை எனவே உன்னை நான் நினைத்தேன். உன்னையே உலகம் வணங்கும் பொழுதின் மடமை உணர்ந்தேன். மாற்றிட என்னை மாற்றிட இந்த பூமியை நினைக்க, காதலே நீ மாறினாய், இதை எங்கு நான் உரைக்க? என்னை ஏற்றிடு, உன்னை ஊற்றிட, உயிரேற்றிடு உயிரே. நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே நெருப்பை ஏன் கேட்கிறாய்? நெருங்கி வர ஆசை கொண்டு உயிரிழகி நிற்கிறாய். அணையும் திரி தூண்டிட, ஒளி வீண்டிட, உன்னை தீண்டுவேன் அழகே, உனது விழி பார்த்திட, விரல் கோர்த்திட. துயர் தீர்ந்திடும் உயிரே. நாளா புலவும் நாலாயிரம் நீ, ஆனாலும் உன்னை தேடினேன். ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஒரு வார்த்தை சொல்வாயா? என் வாழ்க்கையே உன் வார்த்தை தான், ஒரு பார்வை பார்ப்பாயா? நீயும் காற்றானாய், பகலும் இரவாச்சு, வாழ்க்கையே மாயம். ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஒரு வார்த்தை சொல்வாயா? கல்லூரி காலங்கள் காணல் நீராய் காணாமல் போயாச்சு. நீல பாதையில் இந்த பயணம் ஆளில்லா தேராச்சு. வேதமாய் நீயும் எழுதிய வரிகள் வானவில்லாச்சா, இல்லை வாழ்க்கை பிழையாச்சா? ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஒரு வார்த்தை சொல்வாயா? என் வாழ்க்கையே உன் வார்த்தை தான், ஒரு பார்வை பார்ப்பாயா? மீட்டாத வீணையில் நாதம் இல்லை, ராகங்கள் மாறி போச்சு.
வாழாத வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை, ஆனந்தம் போயாச்சு. ஓ மாறுதே உலகம், மறுக்குதே இதயம், மௌனம் மொழியாச்சா, கவிதையே முன் வார்த்தை பிழையாச்சா. ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஒரு வார்த்தை சொல்வாயா? என் வாழ்க்கையே உன் வார்த்தை தான், ஒரு பார்வை பார்ப்பாயா? நீயும் காற்றானாய், பகலும் இரவாச்சு, வாழ்க்கையே மாயம். ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, ஒரு வார்த்தை சொல்வாயா? என் வாழ்க்கையே உன் வார்த்தை தான், ஒரு பார்வை பார்ப்பாயா? ஹரிச்சரன் அவர்களுடைய குரலில் இடம்பெற்ற அருமையான பாடல்கள் இந்த வார சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோவில். யாருமே தனியா இல்லை, துணை இந்த மண்ணில் உண்டு, வேருக்கும் தண்ணீர் ஊற்ற மேகம் உண்டு. புவியெங்கும் பூக்கள் பூக்கும் மகளே உன் புன்னகை கண்டு, வருங்காலம் நலமாய் மாறும் வாழ்க்கை உண்டு. கடவுளின் குழந்தை கண்ணில் என்ன கவலை, நீ செல்லும் வழியில் எங்கும் தேரோடும். கண்ணிரண்டை மூடி வளர்த்திட கனவை, கனவுகள் எல்லாம் கூடும். பெண்ணே பெண்ணே எந்தன் கண்ணே, யாருமே தனியா இல்லை, துணை இந்த மண்ணில் உண்டு, வேருக்கும் தண்ணீர் ஊற்ற மேகம் உண்டு. புவியெங்கும் பூக்கள் பூக்கும் மகளே உன் புன்னகை கண்டு, வரும் காலம் நலமாய் மாறும் வாழ்க்கை உண்டு. பூவுக்கு கீழே ஒரு முள்ளை நீ பார்க்காதே, முள்ளுக்கு மேலே அடப்பூவை நீ பார்த்துவிடு. வண்ணங்கள் கோடி உன் நெஞ்சில் நீ சேர்த்துவிடு. அண்ணாந்து பார்க்கும் வானம் உன் தந்தை, அன்பாக தாங்கும் பூமி உன் அன்னை. ஓஹோ வருங்காலத்தின் விழியோரத்தில் நீ பார்க்கும் எல்லாம் உன் சொந்தம். யாருமே தனியா இல்லை, துணை இந்த மண்ணில் உண்டு, வேருக்கும் தண்ணீர் ஊற்ற மேகம் உண்டு. புவியெங்கும் பூக்கள் பூக்கும் மகளே உன் புன்னகை கண்டு, வரும் காலம் நலமாய் மாறும் வாழ்க்கை உண்டு. கடவுளின் குழந்தை கண்ணில் என்ன கவலை, நீ செல்லும் வழியில் எங்கும் தேரோடும். கண்ணீரண்டை மூடி வளர்த்திட
பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷலாக சிங்கர் ஹரிச்சரன் அவர்களை பற்றின பாடல்கள் தான். அவரை பற்றின நிறைய விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஹரிச்சரன் அவர்களுக்கு முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட அவருடைய ஏர்லி ஏஜ், அதாவது ஒரு 7 வயசுலேருந்தே அவர் பாடல் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ரீமதி சேது மாதவன் அப்படிங்கிறவங்க கிட்ட பாடல் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான சிங்கர்ஸ் PS நாராயணசுவாமி அவர்கள், KV நாராயணசுவாமி அவர்கள், TM பிரபாவதி, இவங்க எல்லார்கிட்டையுமே பாடல்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ இவங்க எல்லார்கிட்டையும் கர்நாடக இசை கற்றுக்கிட்ட ஒரு காரணத்தினாலேயும் என்னவோ எல்லா விதமான பாடல்களையும் பாடக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்காக இவங்க எல்லார்கிட்டையும் பயிற்சி எடுத்துக்கிட்டார் அப்படின்றதையும் சொல்லலாம். சரி, இது எல்லாத்துக்கும் மீறி ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் எப்படி ஒரு லைட் மியூசிக், ஒரு சினிமா பாடல்கள்லாம் பாட முடியும் அப்படின்றதுக்கு ஹரிச்சரன் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு அழகான ஒரு கர்நாடக பாடல் பாடுறாங்க அப்படின்னா அவங்களால லைட் மியூசிக் பாட முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் கர்நாடக இசை சங்கீதம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸாக தான் அமைது எந்த விதமான ஒரு இசையும் பாடுறதுக்கு அப்படின்றதுக்கு ஹரிச்சரன் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். அவருக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி முதல் தமிழ் திரைப்படம் காதல். இந்த திரைப்படத்தில் உனக்கென இருப்பேன் இந்த பாடலை தான் ஜோஷ்வா ஸ்ரீதர் அவர்களுடைய இசையில் 17வது வயசில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பாடல் முதல் பாடலாக அமைஞ்சிருந்தாலும் அதே சமயத்தில் அந்த படத்தில் கிட்டத்தட்ட 3 பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் உனக்கென இருப்பேன் இந்த பாடல் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸுக்காக 2005வது வருஷத்தில் ரொம்ப பாப்புலராகி நாமினேட் ஆயிருக்கு. சரி, இதுக்கு அடுத்து ரொம்பவும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் கம்போசர், இந்த பாடலுக்கு நிச்சயமாக ஹரிச்சரன் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் கம்போசர் இருக்காங்க. அவருடைய கம்போசிஷன்ஸில் பாடின நிறைய பாடல்கள் ஹரிச்சரனுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக கொடுத்திருந்தது. அவர் யாருன்றது தெரிஞ்சுக்கனால அதுக்கு முன்னாடி நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் அவர்கள் பாடிய நெஞ்சிருக்கும் வரை இந்த திரைப்படத்திலிருந்து காதலியே இந்த பாடலை தொடர்ந்து கபிலன் அவர்களுடைய பாடல் வரிகளில் தீபக் நிலம்பூர் இவருடைய இசையில் ஹரிச்சரன் மற்றும் தீபக் நிலம்பூர் இவர்கள் 2 பேருமே பாடிய நட்பதிகாரம் 79 இந்த திரைப்படத்துக்காக நண்பா நண்பா இந்த பாடலை கேட்க போறீங்க. தொடர்ந்து மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடிய கூட்டம் திரைப்படத்திலிருந்து இத்தனை தூரம் இந்த பாடலை கேட்க போறீங்க. only on சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. கடவுள்தானே கண்மணியே, நீ போனா
காதல் தலை நிமிர்ந்தால் அந்த வானம் உயரம் கிடையாது. இந்த காதல் இல்லை என்றால் இந்த பூமி சக்கரம் சுழலாது. காதலியே காதலியே நீ எனக்கு கடவுள்தானே. என் கனவிலும் நினைவிலும் உடலிலும் உயிரிலும் கலந்தாய் என் உயிரே என் உயிரே. என் இரவிலும் பகலிலும் இதயத்தின் துடிப்பிலும் தொடர்ந்தாய் என் உயிரே என் உயிரே. காதலர்கள் அழிந்தால் கூட காதல் என்றும் அழியாது. கடலின் அலை ஓய்ந்தால் கூட காதல் அலை ஓயாது. அடிக்காதலின் வலிமைகள் புரிவதில்லை, அதன் கால் தடம் நெருப்பினை அறிவதில்லை. இந்த காதல் ஒன்றுதானே, அட ஜனனம் மரணம் கிடையாது. இந்த காதல் இல்லை என்றால் இந்த பூமி சக்கரம் சுழலாது. காதலியே காதலியே அன்பென்றால் நீதானே, என் உறவென்றால் நீதானே, உன்னையும் என்னையும் சேர்த்தது நட்புதான். அன்பென்றால் நீதானே, என் உறவென்றால் நீதானே, உன்னையும் என்னையும் சேர்த்தது நட்புதான். நண்பா நண்பா நாம் வண்ண வண்ணப்பட்ட பூச்சி போல, ஒரு காக்கை கூடு அதற்கில்லையே நண்பா. நீயும் நானும் வானத்தில விண்மீன் போல, அது தண்ணிக்குள்ள விட்டா நீந்திடுமா நண்பா. சில பறவையின் சிறகுகள் கடலுக்குள் பறந்ததில்லை, ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை. சில பறவையின் சிறகுகள் கடலுக்குள் பறந்ததில்லை, ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை. நண்பா நண்பா நாம் வண்ண வண்ண பட்டாம்பூச்சி போல, ஒரு காக்கை கூடு அதுக்கில்லையே நண்பா. நாலு பேரு தோளு மேல பூமி பந்து பாரமில்லை, கைரேகை காம்பின் மீது கைகுலுக்கி பூ பறிப்போம். நாலு பேரு தோளு மேல பூமி பந்து பாரமில்லை, கைரேகை காம்பின் மீது கைகுலுக்கி பூ பறிப்போம். உயிரினை கொடுப்பவன் தான் நண்பனே, உண்மையை மறப்பவனில்லை. நட்புக்கு வரவு செலவு பார்க்க தெரியாதே, நிறங்களின் உறவுகள் தான் வானவில், வண்ணத்தில் பிரிவினை இல்லை.
வானம் எங்கு அருகில் இருக்கு வருடி பார்ப்போமா நீ கதை நான் என ஒன்றோடு ஒன்றாகினோம் உலகை மறந்தே ஒரு பூங்கொத்த செண்டோடு நட்பேணி கொண்டாடு ஒரு துளி மழையினில் உலகமே நனைவதில்லை ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை நிழல் தரும் மரங்களை போல் வாழ்ந்திடு நட்புக்கு சிலுவைகள் இல்லை காதலை போல நட்பு பாதியில் பிரியாதே அழகிய மழலையை போல் நட்புக்கு ஆசைகள் அதிகமாய் உண்டு காரணம் கேட்டு பார்த்தால் சொல்ல தெரியாதே உனை போல் எனையே காட்டும் நட்பென்னும் கண்ணாடியே விழுந்தால் எழுமே நட்பு தஞ்சாவூர் பொம்மைதான் தாய் போல பெண்மைதான் இரவுக்கும் நிலவுக்கும் இடைவெளி எதுவும் இல்லை ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை இரவுக்கும் நிலவுக்கும் இடைவெளி எதுவும் இல்லை ஒரு நட்புக்கு இதுவரை இலக்கணம் இருந்ததில்லை அன்பென்றால் நீதானே என் உறவென்றால் நீதானே உன்னையும் என்னையும் சேர்த்தது நட்புதான். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோவில் இந்த வாரம் ஹரிச்சரன். இத்தனை தூரம் எப்படி வந்தாய் உன் துடிப்பொன்றை எனக்கு எப்படி தந்தாய் இத்தனை ஓசை காற்றில் இருந்தும் என் துடிப்பொன்றை செவியில் எப்படி கேட்டாய் கொய்து வந்த பூவின் வாசம் கைது செய்த கையில் வீசும் தூக்கி வந்த மானடுங்க சிங்கம் போர்வை தந்ததென்ன உறங்கும் நாசி மேலே தேநீர் வாசம் போலே மனதின் தூக்கம் போக்கும் இவளின் வாசம்
விடு. அணைதலும் அணைத்தலும் இரு பொருள் அறிந்திடட இத்தனை தூரம் எப்படி வந்தாய்? என் துடிப்பொன்றை உனக்கு எப்படி தந்தேன்? இத்தனை யோசை காற்றிலிருந்தும் என் துடிப்பொன்றை செவியில் எப்படி கேட்டாய்? ஒன்றை தந்தாய் பூக்கள் என்ன என்னை ஏவல் செய்தாய். உனது மென்மை போல் என்று உவமை வேறென்ன சொல்லுவேன். உருகவா இறக்கிடும் சுரப்பிகள் வீரல் கொண்டு திறந்து விட்டாய். இத்தனை தூரம் எப்படி வந்தேன்? உன் துடிப்பொன்றை எனக்கு எப்படி தந்தாய்? இத்தனை ஓசை காற்றில் இருந்தும் என் துடிப்பொன்றை செவியில் எப்படி கண்டேன்? கொய்து வந்த பூவின் வாசம் கைது செய்த கையில் வீசும். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி. இன்றைய சிறப்பு விருந்தினராக சிங்கர் ஹரிச்சரன் அவர்களை பற்றி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் அவருடைய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் தொட்டு தொட்டு என்னை, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் துளி துளியாய் மழையாய் வந்தாலே, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கேத்தாப்பில் அதுக்கு கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர் ஹரிச்சரன் அவர்கள். பட் அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ இது முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு மிகப்பெரிய லெவலில் நிறைய கான்சர்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். நிறைய லைட் மியூசிக் கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், கர்நாடிக்கல் கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் மியூசிக் அப்படின்றது இனிமே இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்ற மாதிரியாக அமைஞ்சது. ஸோ அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஹரிச்சரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு உண்டான பாடல்கள் உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டே நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக அரபு நாடே, இந்த பாடலும் யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் ஹரிச்சரன் அவர்கள் பாடிய பாட்டு தான். அதில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் வாவா நிலவை பொடிச்சு தரவா, இந்த பாடல் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. துளி துளியாய் மழையாய் வந்தாலே, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரி ஒரு கம்போசர் கிட்ட, இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய படத்தில் நம்ம பாடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கும். நீங்காத ஒரு உழைப்பு அப்படின்னு பார்த்தா ஹரிச்சரன் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு தான் சொல்லலாம். பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் அ வெரி சிங்கிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ரொம்ப ஜாலியான ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எந்த நேரமும் ரொம்ப ஹாப்பியாகவும் எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல், அவருக்கு பொறுத்த வரைக்கும் மியூசிக் அந்த விஷயத்தில் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணுமோ அந்த ஒரு தொழிலுக்கு அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாத்துக்கும் மீறி ராஜா சருக்கெல்லாமும் அவர் பாடியிருக்காருன்னா, எஸ் டெஃபினெட்லி ராஜா சருக்கும் நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க. அதே மாதிரி ரஹ்மான் சருக்கும் கோச்சடையான் திரைப்படத்திற்காக பாடியிருக்காரு. அண்ட் இதுக்கு அடுத்தது நிறைய பாடல்கள், அந்த பாட்டெலாம் இவர் தான் பாடினதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஹரிச்சரன் அவர்களுடைய பாடல்கள் என்னென்ன பாட்டெலாம் பாடியிருக்காரு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி யுக பாரதி அவர்களுடைய வரிகளில் கே அவர்கள் இசையில் ஹரிச்சரன் பாடிய மகாபலிபுரம் இந்த திரைப்படத்திற்காக ஆத்தாடி என்ன சொல்ல, இந்த பாடலை தொடர்ந்து ஏகாதசி அவர்களுடைய வரிகளில் ரோஹித் குல்கர்னி அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் பாடிய அம்மாவின் கைபேசி இந்த திரைப்படத்திலிருந்து அம்மா தானே, இந்த பாடலையும் தொடர்ந்து யுக பாரதி அவர்களுடைய வரிகளில் தரண்குமார் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன்
பாடிய நாய்கள் ஜாக்கிரதை இந்த திரைப்படத்திலிருந்து பூமி சுற்றும் இந்த பாடலை கேட்க போறீங்க. இது சிங்கர் ஹரிச்சரன் அவர்களுடைய ஸ்பெஷல் ஷோ ஆன் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாஸ்னி. ஆத்தாடி என்ன சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள ஒன்னால கோர புல்லு வானவில் தானே தன்னால சால கல்லும் சாமி கல்லா மாறி போச்ச பூந்தேனே. ஆத்தாடி என்ன சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள அப்போ நான் விடிஞ்ச பிறகும் உறங்கி கிடப்பேன் கண்ணே திறக்காம. இப்போ நான் உறங்க மறந்து நினைச்சு கிடக்க ஒன்னும் விளங்காம. உன்னோட பாத நானும் போகிறேன் மானே கொத்தோட நீயும் என்ன பறிச்சு போக வாசமாகி போறேனே. சப்பத்தி கள்ளி போசம் பங்கி பூவ போல மணக்கிறேன் மிதக்கிறேன். ஆத்தாடி என்ன சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள ஏத்தாத விளக்கு திரியா இருந்த பையனா இப்போ கிடக்கான. சேத்தோட கிடந்த பையமோ சிரிப்பறிஞ்சு ரொம்ப மெடுக்கான. எல்லாரும் பயந்து பேசும் ஆடும் நான் தானே. இப்போது எதிரி கூட புகழ்ந்து பேசும் சேதி நானும் கேட்டேனே. விட்டட்டு சொல்லி சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள ஒன்னால கோர புல்லு வானவில் தானே தன்னால சால கல்லும் சாமி கல்லா மாறி போச்ச பூந்தேனே. ஆத்தாடி என்ன சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள அம்மாதானே நமக்கு அன்பு மழை. அவளை ஆண்டவன் என்றான் என்ன பிழை. சிறு நாழிகை தூங்கவில்லை உன்னை பார்க்கத்தான்
சோறாக்கினாள் உனக்காகத்தானடா. கடல் வாங்கி அழுதாள் இவள்தான். சிறு குருவிக்கும் தாயின்றி கூடா, ஒரு தாயின்றி வாழ்வேது போடா. அடைவள் சோற்றிலே நீ பசியாறினாய், இவள் தூக்கத்தை நீ தூங்கினாய். வந்த பாசங்கள் எல்லாமே சும்மா, அட திண்ணைக்கு போனாளே அம்மா. இந்த தண்ணீரையும் பெற்ற தாயன்பையும் நீ அறுத்திட்டு எங்கே செல்வாய்? கிளையூர் தாண்டட்டும் லட்சம் பூ பூக்கட்டும், உன் வேறிந்த தாயல்லவா. இந்த வார சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் பாடகர் ஹரிச்சரன் ஸ்பெஷல். சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே தேங்காமல் நீ காற்றை முந்த ஒட்டிய வேதனை ஓடிடும் வரையில் பத்தியமாயிருப்போம். முட்டிடும் தீமையின் மூச்சையும் பறித்து வெற்றியின் கை பிடிப்போம் பிடிப்போம். பூமி சுற்றும் வரையே வானம் வற்றும் வரையே நாமும் இங்கே அதுபோல் ஓய்வே இன்றி வேர்வை சிந்த சொல்லும் வரையே பாஷை சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே தேங்காமல் நீ காற்றை முந்த.
நாமும் இங்கே அதுபோல் ஓய்வே இன்றி வேர்வை சிந்த பாதை செல்லும் வரையே பாஷை சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே தேங்காமல் நீ காற்றை முந்த ஒட்டிய வேதனை ஓடிடும் வரையில் பத்தியமாயிருப்போம் முட்டிடும் தீமையின் மூச்சையும் பறித்து வெற்றியின் கை பிடிப்போம் பூமி சுற்றும் வரையே வானம் வற்றும் வரையே நாமும் இங்கே அதுபோல் ஓய்வே இன்றி வேர்வை சிந்த பாதை செல்லும் வரையே பாஷை சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே தேங்காமல் நீ காற்றை முந்த வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக சிங்கர் ஹரிச்சரன் அவர்களை பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லணும்னா வெரி 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி. எந்த விதமான ஒரு ஒரு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய ஃபேமிலியில் கிடையாது. முக்கியமாக எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து கலை உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஹரிச்சரன் அவர்களுடைய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த காரணத்தினாலே என்னவோ அவர் லவ் பண்ண பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இப்போ இருக்காங்க. சரி, இப்போ ஹரிச்சரன் அவர்கள் பாடிய பாடல்கள் லிஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தா இது ஹரிச்சரன் பாடினதா அப்படின்ற மாதிரி இன்னும் நிறையா சில பேருக்கு வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு பரிச்சயமான பாடல்கள் யாரை பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, காதல் திரைப்படத்தில் உனக்கென இருப்பேன், தொட்டு தொட்டு என்னை, காதல் இந்த பாடல் பாடியவர். அதுக்கப்புறமா உன்னை கண்டேனே ஒரு முறை, இந்த பாடல் தரன் அவர்களுடைய இசையில் பாரிஜாதம் திரைப்படத்திற்காக வந்தது. அதுக்கப்புறம் வைகாசி நிலவே, உன்னாலே உன்னாலே இந்த திரைப்படத்திற்காக. அதுக்கப்புறம் தொடுவேன் 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 இந்த பாடல் தீபாவளி இந்த திரைப்படத்திற்காக. கண்ணாமூச்சி என்னடான்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அதில் மேகம் மேகம், அன்று வந்ததும் அப்படின்ற அந்த ஒரு பாடல். தென் அதுக்கப்புறம் வேல் திரைப்படத்தில் ஒற்றை கண்ணால் உன்னை பார்த்தேனடி இந்த பாடல் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல் தான். தொட்டால் பூமலரும் இந்த படத்தில் அரபு நாடே இந்த பாடல். தென் சென்னை 6,28,000 இந்த படத்தில் ஜல்சா பண்ணுங்கடா இதுலேயும் அவர் பாடியிருக்காரு. யாரடி நீ மோகினியில் வந்து ஓ பேபி இந்த பாடல் யாராலுமே மறக்க முடியாது. அதே மாதிரி கல்லூரி இந்த திரைப்படத்தில் சரியா இது தவறா இந்த பாடலை பாடியதும் ஹரிச்சரன் அவர்கள் தான். நிறைய அவார்ட்ஸும் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஹீரோஸ் இவங்களுக்கெல்லாமும் வந்து அவர் அழகழகான பாடல்களாமும் பாடியிருக்காரு. கோச்சடையான் படத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, சத்தியம், மணமகனின் சத்தியம் இந்த பாடல் பாடினது அவர் தான். அதே மாதிரி பட்டத்து யானை படத்தில் ராஜா ராஜா நான் தானே. தென் இதே மாதிரி வந்து நிறைய பாடல்கள் நிறைய சூப்பர் டூப்பர் ஹீரோஸ்கெல்லாமும் பாடியிருக்காரு. உஸ்தாத் ஹோட்டல் இந்த படத்துக்காக வாத்ததில் இந்த பாட்டும் பாடியிருக்காரு. அதாவது ப்ரிடாமினன்ட்லி நிறைய வந்து பாடல்கள் பாடியிருக்காரு, நிறைய லாங்குவேஜஸில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்லையும் அவர் பாடியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மீறி ஹரிச்சரன் அவர்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸும் நாமினேட் பண்ணப்பட்டது, அதுலேயும் அவார்ட்ஸும் கிடச்சிது. அந்த வகையில் 2015 ஃபிலிம் ஃபேர் அவார்ட் சவுத்தில் பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் மலையாளம் இந்த கேட்டகரிக்காக பெங்களூர் நாட்கள் தமிழில் எடுத்தாங்க இல்லையா. ஸோ அதே படம் வந்து மலையாளத்தில் பெங்களூர் டேஸ், அந்த படத்துக்காக வந்து அவருக்கு அவார்ட் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஐஃபா உற்சவமில் 2016 பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல் தெலுங்கு பாகுபலிக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்லேயும் வந்து பாகுபலி படத்துக்காக பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கருக்கு கொடுத்துருக்காங்க. 2017 இதே ஐஃபா உற்சவமில் வந்து பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்ட் கொடுத்துருக்காங்க தெலுங்குல கிருஷ்ணாகதி வீரா பிரேமகதா இந்த படத்துக்காக. ஸோ இது மாதிரி நிறைய நாமினேஷன்ஸ் அண்ட் நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கும் மேலாக நிறைய திரைப்படங்களில் இப்போவும் பாடிட்டுருக்காரு, நிறைய கான்சர்ட்ஸ்லையும் பாடிட்டுருக்காரு. முக்கியமாக ராஜா சார் கான்சர்ட்ஸில் நிறைய பாடல்கள் வந்து ஹரிச்சரன் அவர்கள் பாடியிருக்காங்க. அண்ட் ரஹ்மான் சார் கான்சர்ட்ஸ்லையும் நிறைய பாடியிருக்காங்க. நம்ம லைவ் கான்சர்ட் ஷோஸ் நிறைய பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப வந்து க்ரௌடை புல் பண்ணக்கூடிய, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாடக்கூடிய ஒரு க்ரௌட் புல்லர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஹரிச்சரன் அவர்கள். ஸோ அவருடைய பெஸ்டஸ்டான மூமெண்ட்ஸ் அவருடைய லைஃப்பில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னும் செலிப்ரேட் பண்ணணும், நிறைய ஹைட்ஸுக்கும் போகணும். ஸோ இதோட நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவடையுது.
நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்களாக நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் MSV மற்றும் யுவன் சங்கர் ராஜா அவங்க 2 பேருமே சேர்ந்து இசையமைத்த ஹரிச்சரன் மற்றும் பிரியா ஹிமேஷ் பாடிய தில்லு முல்லு 2 இந்த திரைப்படத்திலிருந்து ஆஜா இந்த பாடலை தொடர்ந்து ஸ்னேகன் அவர்களுடைய வரிகளில் ஸ்ரீ விஜய் அவர்களுடைய இசையில் ஹரிச்சரன் மற்றும் சுகன்யா பாடிய எங்க காட்டுல மழை இந்த திரைப்படத்திலிருந்து ஊர் முத்தமும் என்ன விலை இந்த பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைது. முக்கியமாக நம்ம நிகழ்ச்சியை பற்றின ஃபீட்பேக்கை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ல தெரிவிக்கலாம். மேலும் நம்ம சரிகமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரம் உங்களுக்கு பிடித்த இந்த மாதிரியான ஃபேவரட்டான உங்களுக்கு பிடித்த நபர்களை பற்றியும் சரி, அவங்க இசையமைத்த அவங்க நடித்த திரைப்படங்கள்ல இருந்து நிறைய பாடல்களை கேட்க போறீங்க. மறக்காம உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டை பத்தி இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போய் சஜஸ்ட் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க ஆர்ஜே ஹாசினி.
கேட்கிறாய் நான் என்ன செய்தேன் பிழை வெட்டி சாய்க்கிறாய் வா முதலிரவே முதலில் தொடங்கட்டுமே நீ முதலுறவா உலகில் இருக்கட்டுமே உன் கை தீண்ட என் தேகம் காற்றில் ஏறுதே ஓர் முத்தம் உந்தன் உயிரை விளையாய் கேட்குதே நீ செய்த செல்ல பிழை வெட்டி சாய்க்குதே வா முதலிரவே முதலில் தொடங்கட்டுமே நீ முதலுறவா உலகில் இருக்கட்டுமே நீ தீண்ட என் தேகம் காற்றில் ஏறிடுதே கொஞ்சலும் கெஞ்சலும் மிஞ்சலும் அஞ்சலும் காதலின் பாஷையடு அதை கண்களை பேசுமடி ஊடலும் கூடலும் தேடலும் நாடலும் உடல்களின் வார்த்தையடா அதை உடல்களை பேசுமடா பகலை இரவாக்கு அதிலே என்னை தேக்கு தேவை கூடுதே சேவை தேடுதே வேர்வை தீமூட்டு அதிலே என்னை வாட்டு பெண்மை வாடுதே உண்மை தேடுதே எங்கேயோ எங்கேயோ திசை மாறி போவோம் வா ஆதாமும் ஏவாளாய் மறு ஜென்மம் ஆவோம் வா பூமியை புதிதாய் பார்ப்போம் வா ஓர் முத்தம் என்ன விலை உயிரை கேட்கிறாய் நான் என்ன செய்தேன் பிழை வெட்டி சாய்க்கிறாய் ஓ, 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 ஆஹா உன்னிடம் உருகுவேன் உன்னையே பருகுவேன் கட்டிலில் மிதந்திடுவேன் என்னை தோற்கடி புகழ்ந்திடுவேன் ஆசைகள் அனைத்திலும் காரணம் தேடுவேன் சிரமங்கள் எனக்கில்லையே உன்னை சிதைப்பது கணக்கில்லையே அலையாய் தினம் மோதி உடைந்தேன் சரி பாதி கொன்றாய் நீயடா வென்றாய் பூவடா இரவோ நிறம் மாறி இளமை ரதம் ஏறி வந்தாய் நீயடி தந்தாய் நோயடி சொர்க்கத்தின் முன்னாலே முன்னாலே நிற்கின்றோம் யார் கையில் சாவி என கேட்கின்றோம் என் கையில் சாவி உள்ளதடி ஓர் முத்தம் உந்தன் உயிரை விளையாய் கேட்குதே நீ செய்த செல்ல பிழை வெட்டி சாய்க்குதே வா முதலிரவே முதலில் தொடங்கட்டுமே நீ முதலுறவா உலகில் இருக்கட்டுமே நீ தீண்ட என் தேகம் காற்றில்